விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு இனிய போகி பெருநாள் மற்றும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஜனவரி 2026 கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய பெயர்ச்சி தாங்க பெருசாக வரக்கூடிய அமைப்பு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சந்திரன் 2.5 நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார். சந்திரன் இயல்பாகவே மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய பிளானட். சுக்ரன் 13ஆம் தேதி 2026 ஜனவரியில் அப்படியே தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், சூரியன் 14ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து மகர வீட்டுக்கும், செவ்வாய் 16ஆம் தேதி தனுசு வீட்டிலிருந்து உச்சநிலை அமைப்புகளில் மகர வீட்டுக்கும், புதன் தனுசு வீட்டிலிருந்து அப்படியே மகர வீட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 கிரகங்களுடைய பயிற்சி. இந்த மொத்த கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரியான தாக்கங்களை அவரவர் ராசிக்கு கொடுக்க போகுதுன்றதை பார்க்கும்பொழுது, ரிச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் 2 அமைப்புகளில் பலன் சொல்லலாங்க. முதல்ல உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் அதிபதியா 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு. ஆனாலும் குருவின் பார்வையிலேயே சுக்கிரனோட இணைவுல தான் இருப்பாரு. அதற்கு பிறகு 16ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் 3ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகக்கூடிய அமைப்புகள்ல எதிரிகளும் எதிர்ப்புகளும் அப்படியே தவிடுபொடியாக ஆகக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன் விருச்சிகராசிக்காரங்களுக்கு. உண்மையிலேயே விருச்சிகராசிக்காரங்களுக்கு வார முதல் தொடக்கத்துல கடன் வந்துருச்சுங்க, நோய் வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க, தேவையில்லாத சாமான் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதை செட்டில் பண்ணக்கூடிய அமைப்பு. கடனை தீர்ப்பதற்காக கடன் அடையணும்னா என்ன நடக்கணுங்க? வருமானம் வரணும்ல. அந்த வருமானம் வர ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு சொல்லுவேன். கூடுதலா உங்களுக்கு புதன் வேற 8ஆம் இடத்தை பார்த்து தேவையில்லாத விரயங்களும் தேவையில்லாததுக்காக கடன்களும் அமைஞ்சுக்கிட்டு இருந்ததுல இந்த கடனும் தீர்க்கக்கூடிய அமைப்புகள்ல தீர்வு வரக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஒரு சிலருக்கு வேலை அமைப்புகள்ல அப்படியே ஒரு மாதிரி டிம்மான அமைப்புகள் இருந்தது கடந்த காலங்களில். வேலை தன்மைகள்ல கூட தொட்டதெல்லாம் அப்படியே தொடங்கக்கூடிய அமைப்புல நல்ல தன்மை வரக்கூடிய ஒரு இனிய மாதம் இந்த ஜனவரி 2026. இதுல இன்னொரு விஷயம் சொல்லுவேன், கணவன் மனைவி அமைப்புகள்ல கூட ஒரு சின்ன உட்பூசல் இருந்தது ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. அது அத்தனையும் நடக்கக்கூடிய தன்மைகள்லையும் எங்கெல்லாம் வெளிநாடுகள்ல இருந்து இந்த வாய்ப்புகளை எதிர்பார்த்துட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஜனவரி 2026லேயே வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சிலர் வெளிநாட்டில் பிஆர் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, இந்த மாதத்துல பிஆருக்கான நல்ல தன்மை. பிஆருக்காக ஒரு இமெயில் வந்ததுங்க, போய் பேசுனங்க, முடிஞ்சிருச்சுங்க, அதோட எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க, கிரீன் கார்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு மனநிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவமும் மனதுக்கு இனிய சம்பவமும் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெற்றோரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அமைப்புகளாக இருக்கட்டும், ஒரு குலதெய்வ பூஜை பண்ணாங்க, குடும்பத்தோட எல்லாம் சேர்ந்து குடும்பத்தோட இந்த விஷயம்லாம் பண்ணாங்க, பழைய பகலாம் அப்படியே மறந்து போச்சுங்கன்னு சொல்லக்கூடிய தன்மையில இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தோடு இணையக்கூடிய ஒரு சம்பவம், பூர்வீகத்தோட தொடர்பு வரக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு இனிய சம்பவங்கள் இருக்குங்க, நல்ல மாற்றங்கள் இருக்குங்க, முன்னேற்றங்கள் இருக்குங்க, கடன் அடைய போதுங்க, வாழ்க்கை துணையால லாபம் வரப்போதுங்க, வாழ்க்கை திருமண அமைப்புகள் இல்லாதவங்களுக்கோ இல்ல முதல் திருமண அமைப்புகள் பிரச்சனையா இருந்தவங்களுக்கு கூட இந்த ஜனவரி 2026ல உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி அப்படியே சுக்கிரனோடு இணையக்கூடிய 3ஆம் பாவகம் வலுக்கக்கூடிய தன்மைகள்ல நல்ல திருமண அமைப்புக்கான அறிமுகங்கள் வரக்கூடிய அமைப்பு, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. யாரை கல்யாணம் பண்ணணுமோ தைரியமா வீட்டில் போய் பெற்றோர்கள் கிட்ட இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கன்ற மாதிரியான தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாக ஜனவரி 2025 சகல தரப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் அமைந்தே தீரும்.